ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து நர்சரி கார்டனுங்க, மேட்டூர் பக்கத்தில் குஞ்சண்டூரில் இருக்குது. ஆனால் இந்த செடி பேர் என்னங்கண்ணா? ரங்கோன். ஆனால் இது வாசம் வருமாங்கண்ணா? நைட்டில் தான் வாசம் வரும். நைட்டில் வாசம் வருங்களா இந்த பூ? ஓ சரி, நான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நைட்டில் தான் வாசம் வரும். எது எதுங்கண்ணா? ஓகே, மணிமுல்லை தான். இது மணிமுல்லையா? அது வேற. இது வந்து நைட் குயின் பேர். நைட் குயின். நைட் குயின். இது பேர் நைட் குயினுங்க. இது வந்து இது பேர் என்ன சொன்னீங்க? ரங்கோன் கிரீப்பர். ரங்கோன் கிரீப்பருங்க இது. பாருங்களா, இது வந்து ஒரு வீட்டையே ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்குங்க. அழகாக ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்களேன். பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. பந்தல் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு செடி தான், இது ஒரு செடி தான் பந்தல் போட்டு போயிருக்குங்க. அதாவது வீட்டுக்கு வந்து முன்னாடி பால்கனி, அப்புறம் போர்ட்டிகோ, ஒரு வீட்டு சைடில் அதுபோல் வைக்கிறவங்களுக்கு இந்த ரங்கோன் கிரீப்பர் வைக்கலாங்க. பாருங்கள், கலரும் அழகாக இருக்குங்க. கலரும் அழகாக இருக்குது. இந்த செடிலாம் பார்த்தோம்னா இதெல்லாம் 70 ரூபாங்க. இந்த செடி வந்து 70 ரூபா. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து மேட்டூர் பக்கத்தில் குஞ்சாண்டியூருங்கிற இடத்துல இருக்குங்க. எங்கள் ஃபோன் நம்பர் நான் போட்டுறேன். கிரீப்பர்லாம் அவங்களுக்கு ஆன்லைன்லேயும் நமக்கு சேல் பண்ணுறாங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஆனால் என்னென்ன செடினா இருக்குது? ஆ அப்படி சொல்லுங்கண்ணா. அப்படியே நான் யூடியூப்பில் போட்டு விட்றேங்கண்ணா. ஆமாங்கண்ணா, நம்ம யூடியூப் சேனல் இருக்குங்க, அதில் போட்டு விட்றாங்கண்ணா. இது ரங்கோன் கிரீப்பருங்களா? சரிண்ணா, நம்மகிட்ட என்னென்ன செடி வெரைட்டிங்கண்ணா இருக்குது? இப்போது எல்லா பழச்செடியுமே இருக்குது. நெல்லி, சப்போட்டா, சரிங்க, சாத்துக்குடி, சரிங்க, கமலா, ஆரஞ்சு, பட்டர் ஃப்ரூட்டு. பட்டர் ஃப்ரூட்டு. இது பட்டர் ஃப்ரூட்டு. இது பட்டர் ஃப்ரூட். இது பட்டர் ஃப்ரூட்டுங்களா? ஓகேங்கண்ணா. இது ரம்பூட்டான் உள்ள இருக்குது. இது ரம்பூட்டான். இது ரம்பூட்டான். இது சரிங்க. இது ரம்பூட்டான். அதுவும் ரம்பூட்டான். அது பழங்களா? பழம். சரிங்க. செண்பகம். இது செண்பக செடி இல்லைங்களா? இது சைனா டால். சைனா டாலுங்களா? சரிங்கண்ணா. அது எதுவும் பூக்குங்களா? இது வந்து லீஃப் மட்டும்தான். லீஃப் மட்டும்தான். வேறு எவ்வளோ தூரம் போகுங்களா? அது அதிகமாக போகாது. அதிகம் போகாது. அதாவது இப்போ நம்ம டவுன் சைடு வைக்கிறவங்களுக்குலாம் அதில் வைக்கலாங்களா? இது வந்து ஜில்னஸ் தானே, கூலிங் தானே. ஓகே. பொங்க மரம் என்ன கூலிங் கொடுக்குதோ அதை விட 20% அதிகமாக கொடுக்கும். 20% அதிகமாக கொடுக்குங்களா? சரி சரிங்கண்ணா. அது பீமா பேம்பன் பேர். இது என்ன செடிங்கண்ணா? இது அலமண்டா. 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 இது அலமண்டா. ஓகே. இது படருமாங்கண்ணா மரம்? இது அப்படியே செடியாக தான் இருக்கும். இது செடிங்க, அலமண்டா. இது வந்து அழகுக்காக வைக்கிறதுங்களா? அழகுக்கு வைக்கிறது அலமண்டா. சரி, செடி நிறைய இருக்கிறப்ப எடுத்து அப்போ போடுங்க. ஓகே, கண்டிப்பாக கண்டிப்பாங்கண்ணா. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரிங்க. வேறு என்ன செடிங்கண்ணா இருக்குது இதில்? என்ன நேம்லாம் இதில்? ஃப்ரூட் எல்லாமே இருக்குது. ஃப்ரூட் எல்லாம் இங்கே இருக்குது இல்லைங்களா? சாத்துக்குடி. சாத்துக்குடி இங்கே இருக்குங்கண்ணா. சாத்துக்குடியில் என்னோட செடி என்ன ரேட்டுங்கண்ணா? இது செடி சின்ன செடி ஆகணும் 130. இதுங்க அப்படின்னா இப்போ இது சேல்ஸில் அது டெமோக்காக வச்சுருக்கீங்க. சரிங்க சரி. 150 ரூபாய் சின்ன செடி கிடைக்கும். சரிங்கண்ணா. இது வந்து மாதுளை. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து கொய்யாங்க. ரெட் டைமண்டுங்க. சரிங்க. அது மருதாணி இருக்குது. அப்புறம் இது என்னங்கண்ணா? இது என்ன செடிங்கண்ணா? அது கேசவர்த்தினி. கேசவர்த்தினி. ஆமாம். ஓகே, அழகு. ஆயில் காய்ச்சுவாங்க தலைக்கு. ஓகே ஓகே. இது வந்து ஆயில் தலைக்கு காய்ச்சி, அதாவது பூவை போடணுமா இந்த இலையை வாங்கினா? இலையை. இப்போ நம்ம கிள்ளி இதை நம்ம கட் பண்ணால் அது துளுத்து வந்துருங்களா? துளுத்து வருங்க. அதாவது நம்ம கற்பூரவள்ளி மாதிரியே துளுத்து வருங்க. சரிங்கண்ணா. இது வந்து கருப்பு மஞ்சள். இது இதுங்களா? இது எல்லாமே கருப்பு மஞ்சள். இப்போ கருப்பு மஞ்சள்லாம் என்ன பேருங்க? மஞ்சள் கருப்பாக இருக்கும், பிளாக் ஆகும். பூ இதே மாதிரி பூ வருங்களா? அதில் பூ வராது. சரிங்க. மஞ்சள் நம்ம சாதாரண மஞ்சள் சொல்லி. ஓகே ஓகே ஓகே. மஞ்சள். ஓகே, கருப்பு மஞ்சள். இது வந்து கருப்பு மஞ்சள். சரி சரிங்கண்ணா. மூலிகையில் ரணக்கல்லிங்களா? இது ரணக்கல்லி. ஓகே. மஞ்சள் கரிசலாலை. ஓகேங்கண்ணா. அது தாய்லாந்து வெரைட்டி டார்க். அது சின்னதிலே காய்க்கும். மாடித்தோட்டம் ஹைட் வராது. இது மாடித்தோட்டம் இதுங்களா? இது வந்து தாய்லாந்து மேங்கோ. பாருங்க, இது தாய்லாந்து மேங்கோங்க. இது மாடி தோட்டத்துக்கு வைக்கிறது தாய்லாந்து மேங்கோ. இது என்ன செடி ரேட்டு வருதுங்கண்ணா? அது 250. ஓகே. கத்திரி வந்து சுண்டைக்காயில் கட்டுறது. ஓ, கீழே வந்து சுண்டை செடி. கீழே சுண்டை செடிங்களா? வந்து சுண்டை செடி. சரிங்க. இது வந்து கத்திரிக்காய். ஓகே. இதில் வந்து கிராஃப்டிங் பண்ணிட்டோம்னா இது 7 வருஷத்துக்கு காய்க்கும். அப்போ அதே மாதிரி ஃபங்கஸ் அட்டாக் ஆகாது. ஃபங்கஸ் வராதுங்க. அதே மாதிரி இந்த அலர்ஜி வருது இல்லையா? ஆமாம். சரி சரி. சுண்டைக்காயில் கட்டுறது. சரிங்கண்ணா.
செடி நிறையா இருக்கிற படுத்து ஓகே ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா கொஞ்சம் வெயில்னால எடுக்கல. சரிங்கண்ணா. இது செண்பக மரம் தானே? செண்பகம் ஓகேங்கண்ணா. ஒட்டு ஓகேங்க. ஒட்டு போட்டிருக்கீங்க. ஒட்டு செடி. ஓகேங்கண்ணா. செம்பருத்திலாம் பாருங்க, அதெல்லாம் பெருசு ஆ பெருசாக. செம்பருத்தி பெருசாகவே இருக்குது இல்லைங்களா? அது பாருங்க ரோஸ். இது செம்பருத்தி பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குங்க, ரொம்ப பெருசு. பாருங்க பாருங்க தாமரை இருக்குது. ஆனால் இது தாமரைங்களா? தாமரை. தாமரைங்க. இங்க பாருங்க எலுமிச்சை இருக்குங்க. இங்கே எலுமிச்சை இருக்குது. இங்கே பாருங்க குண்டுமல்லி இருக்குங்க. ஏன்னா குண்டுமல்லி செடி என்ன ரேட்டுங்கண்ணா? 30 ரூபாங்க. ஓகே. இந்த குண்டுமல்லிக்கு ஒரு பூச்செடி 30 ரூபாங்க. இந்த இதை எடுத்தோமா இது 30 ரூபா குண்டுமல்லிங்க. 30 ரூபாங்க இந்த குண்டுமல்லி செடி. இது டேபிள் அரேஞ்சுங்களா? பாருங்க டேபிள் அரேஞ்சுங்க, அழகாக இருக்குங்க. நாலா பக்கமும் எவ்வளோ இருக்கும்? டேபிள் அரேஞ்சுங்க. இது பாருங்களேன் அழகாக இருக்குங்க. அது என்ன பண்ணால் பேஸ் மட்டும் டச் பண்ணுங்க. இது செம்பருத்தின்னு தான் நினைக்கிறேன், கேட்டுருவோம். ஆனால் இது என்ன செம்பருத்திங்களா? செம்பருத்தி வைஸ்ராய், அது பேர். குட்டி குட்டியாக பூக்கும், நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும். வைஸ்ராய் 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 செம்பருத்தி. இது வந்து வைஸ்ராய் செம்பருத்திங்க.